கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து செலவுகள் கம்மியாகிடுக்கா அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படிலாம் செலவுகள் போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் பாக்கெட்டில் இந்த ஃபோன் எப்போ கீழே வந்ததுன்னு தெரில. நீங்கள் ஸோ வந்து உணர்ச்சிபூர்வமாக பேச மாட்டோம். ஸோ அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் அவருடைய வந்து ரெவன்யூ எவ்வளோன்னு காட்டுறாரு. இருங்க நான் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் கீவேர்டு தான் என்னென்னு மறந்துடுச்சு. ஏன்னா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நோட் பண்ணி வைப்போமா. தோ ஃபினான்ஸ் ஐடியான்னு சொல்லி ஒரு நோட்ஸே போட்டு வச்சுருக்கேன். என்னென்ன ஃபினான்ஸ் ஐடியானா, நோ கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, புது ஆக்சசரிஸ் வாங்கக்கூடாது, இருக்கிற இஎம்ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணும். சென்னையில் ஒரு நிஜமாலே கொட்டேஷன் புக் வச்சுருக்காங்க சார். ஸோ அதுக்கப்புறம் அதான் ஸோ வந்து நோ ஹோம் ரெண்ட், நோ லா இஷ்யூஸ் அண்ட் லாயர் ஃபீஸ். அது கஷ்டம் ஐயாது. போகிற இடத்துல பிரச்சனை எவ்வளோக்கு முடியுமோ நம்ம அதை இது பண்ணணும். எக்கனாமி ஃபியூயல் மோட், சிஎன்ஜி எக்ஸாம்பிளுக்கு, லெஸ் ட்ரெஸ், யூனிசெக்ஸ் ட்ரெஸ்ஸஸ். என் ஒய்ஃபுக்கு தனி ட்ரெஸ்ஸஸ், எனக்கு தனி ட்ரெஸ்ஸஸ்னால் செலவாகுதுல்ல. யூனிசெக்ஸாக போட்டுக்கிற மாதிரி இருந்தால் செலவுகளுக்கு. ஆனால் இந்த பிளான் நல்லா இருக்குது. இது நீங்கள் உங்கள் லைஃப்பில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.